சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச ஒத்திகையை காண ஏராளமானோர் வந்ததால் காமராஜர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், போக்குவரத்து நெரிசல் முழுமையா சரி செய்யப்பட்டிருக்கா? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச ஒத்திகை நடைபெற்ற நிலையில் அதனை காண பல்வேறு மக்களும் குவிந்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. காமராஜர் சாலையில் 1.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஊர்ந்தபடி வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விமானப்படை தினத்தின் முன்னிட்டு அதற்கான ஒத்திகை நிகழ்ச்சியானது இன்றைய தினம் நடத்தப்பட்டது. இதனை காண்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் குவிந்திருந்தனர். அதன் காரணமாக காமராஜர் சாலையில் தற்பொழுது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மெரினா கடற்கரை அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விமான சாகச ஒத்திகை நடைபெற்றது. ரஃபேல் உள்ளிட்ட பல்வேறு விமானங்களினுடைய சாகசங்கள் செய்து காண்பிக்கப்பட்டன. அந்த ஒத்திகையை பார்ப்பதற்காக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் சென்னை மெரினா கடற்கரை பகுதிக்கு குவிந்திருந்தனர். இதன் காரணமாக தற்பொழுது சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். சுபாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். மெரினா கடற்கரையில் நடந்த இந்த ஏர் ஷோ விமானப்படையினுடைய இந்த விமான சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக சென்னையின் பல்வேறு பகுதியிலிருந்து மக்கள் தங்களோட குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் தாங்களாகவும் இருசக்கர நான்கு சக்கர வாகனங்களில் வந்ததை பார்க்க முடிந்தது. இந்த ஏர் ஷோ முடிஞ்சு செல்லக்கூடிய அந்த நேரத்துல எல்லா வாகனங்களும் ஒன்றாக சாலைக்கு வந்ததால கடற்கரை காமராஜர் சாலையில மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஆனது ஏற்பட்டது. தற்போது அதை போக்குவரத்து காவலர்கள் சரி செய்திருக்கிறார்கள். நாளை மறுநாள் 6ஆம் தேதி இதே போல ஒரு நிலை நடக்காமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை போக்குவரத்து காவல்துறையினரும் செய்து வருகிறார்கள். அதே நேரத்தில் மக்களும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் பட்சத்தில் இது போல பெரும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியும். அதில் மாட்டிக்கொள்ளாமல் தவிர்க்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், அவசர வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலையும் இந்த போக்குவரத்து நெரிசலால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எடுத்துக்கொண்டு வரும் 6ஆம் தேதி காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.